கங்கை தெற்கே பறந்து கிடக்கும் திருப்புலி என்னும் பெரிய நகரம். அந்த நகரில் புத்தகங்கள் குவிந்து கிடக்கும் ஒரு பழமையான நூலகம். அந்த நூலகத்தின் நடுவே மேஜையில் ஒளிவிட்டபடி ஒரு எண்ணத்தில் மூழ்கி அமர்ந்திருக்கிறான் விக்ரம். நகரின் மிகவும் புகழ்பெற்ற இளைஞன். நூல்கள், ஆராய்ச்சிகள், சொற்பொழிவுதல், அவன் வாழ்க்கை முழுக்க அறிவால் நிரம்பியது. மக்கள் அவனை பார்த்து, இவன் அறிவின் புயல், உலகமே புரியாததை புரிந்து பேசுவான் என்று பெருமையாக கூறுவார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் குறை. மனதளவில் எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த நன்றி உணர்வும் இல்லை. அவனை கற்பித்த ஆசான்கள், பெற்றோர் யாரையும் மதிக்க மாட்டான். அறிவுக்கு மேல் யாரும் இல்லை என்பதே அவன் நம்பிக்கை. ஒரு நாள் ராஜ்யத்தின் அறிவுத் தேர்விற்கான அறிவிப்பு வருகிறது. வெற்றி பெறுபவனுக்கு அரசரின் ஆலோசகர் பதவி. விக்ரம் தன்னம்பிக்கையுடன் சென்று நிற்கிறான். அரசர் முத்திரையுடன் கூடிய ஒரு 1000 ஆண்டு பழமையான பனையோலை சுருளை அவனிடம் காட்டுகிறார். இதன் பொருள் என்ன என்று கேட்கிறார். விக்ரம் உடனே சொல்லுகிறான், இவை சாதாரணமான பழைய வரிகள், இவற்றுக்கு அறிவியல் மதிப்பு இல்லை. அரசர் மெதுவாக சிரித்து, அது திருவள்ளுவரின் வசனம் மகனே என்று சொல்கிறார். அரங்கமே அமைதியாகிறது. ஆனால் விக்ரம் அதை ஏற்க விரும்பவில்லை. பழமையானவை தேவையற்றவை என்று துணிவுடன் பதில் கூறுகிறான். அரசர் ஒரு வரி மட்டுமே கேட்கிறார். ஒருவன் எவ்வளவு கற்திருந்தாலும் பணிவு இல்லையெனில் அறிவின் பயன் என்ன? விக்ரம் பதிலளிக்க முடியவில்லை. அந்த இரவே திருப்புலி நகரத்தில் ஒரு பெரும் நிலநடுக்கம். அனைத்து கட்டிடங்களும் விழுந்து நொறுங்குகின்றன. மக்கள் பயத்தில் ஓடுகிறார்கள். நூலகம் சரிந்து போகிறது. விக்ரம் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டான். அவன் முணங்கினான், யாராவது உதவுங்கள். ஆனால் ஊர் முழுவதும் குழப்பம், அதிகாரம், அறிவு, புகழ். அந்த சமயத்தில் எதுவும் பயனில்லை. அந்த நேரத்தில் ஒளியுடன் ஒரு நிழல் அருகே வருகிறது. அவர் குரலில் உரத்த இனிமை. முதிய சந்நியாசி ஆசான் பரமன். அவர் ஒரு மரக்குச்சியை கொண்டு விக்ரமை வெளியே இழுத்து உயிரை காப்பாற்றுகிறார். விக்ரம் அழுது கேட்கிறான், ஆசானே, நான் இவ்வளவு கற்றவன், ஆனால் எதுவும் என்னை காப்பாற்றவில்லை. ஆசான் அமைதியாக சொல்கிறார், அறிவு உன்னை உயர்த்தும், ஆனால் நன்றி, பணிவு, பக்தி அவையே உன்னை பாதுகாக்கும். அடுத்த நாள் விடியல். பேரழிவுக்கு பிந்தைய அமைதியான ஊர். விக்ரம் இடிபாடுகளின் நடுவே நின்று பார்க்கிறான். அவன் வாழ்நாள் முழுக்க குவித்த நூல்கள் தூசியாகி கிடக்கின்றன. அவன் உணர்கிறான், என் அறிவு புத்தகங்களில் இருந்தது, ஆனால் என் மனம் வெறுமையாக இருந்தது. அவன் சந்நியாசியை அணுகி பொழுதுபோக்கு அல்லாத உண்மையான கேள்வி கேட்கிறான். ஆசானே, நான் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆசான் சிரித்து சொல்கிறார், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் முதலில் மதிக்க கற்றுக்கொள், அன்பை அறிய கற்றுக்கொள். அவைகள்தான் கல்வியின் வேர்கள். விக்ரம் மெதுவாக மண்டியிட்டு வணங்குகிறான். இது அவன் வாழ்வில் முதல் முறை. அவன் அகங்காரம் நொறுங்கி பணிவு முளைக்கிறது. இதைத்தான் வள்ளுவனார் சொன்னார், கற்றதனால் ஆய் பயன் என்கொல், வாளறிவன் நற்றாள் தொழார் எனின்.